Hi students, welcome to Chennai Ice Cream Vellore. அரியாசனம் சீரியஸ்ல தொடர்ந்து நம்ம ஒரு வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில ஜிஎஸ் பார்த்துட்டு இருந்தோம். இது வரைக்கும் நம்ம தமிழ் வீடியோவை பார்க்கல. புதிதாக மாற்றப்பட்ட சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி குரூப் 4 பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் கடினமா இருந்ததுல, கொஞ்சமா சார் அப்படின்னு சொல்லாதீங்க, கடினமா இருந்ததுல அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம், அதுவும் முதல் வீடியோல ரொம்ப அதிகமான தரம் வேணாம்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு மீடியமான தரத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் ரெடி பண்ணிருக்கோம். 20 கொஸ்டின் இருக்குது. இது ஃபுல்லாவே டாபிக் பாத்தீங்கன்னா முதல் டாபிக் இலக்கணம் டாபிக் இருக்குதா, பிரித்தல் இருக்க, சந்திப்பிலை, குறில், நெடில், லகர வேறுபாடு, அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்கோம். சரிங்களா? தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் டிஸ்கஷன் ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் எலிமினேஷன் தான் இதுக்கப்புறம் டிஎன்பிசியில நம்ம சாதிக்கணும்னா ஆப்ஷன் எலிமினேஷன் டெக்னிக்கை தான் நம்ம நல்லா பயன்படுத்தணும். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க, கொஸ்டின்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தொடர்ந்து சீரியஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேர் தான் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஓகேங்களா? இது வந்து லகர வேறுபாடு அந்த டாபிக் உள்ள வருது. சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு வார்த்தைக்கு பொருத்தமான ஒரு வார்த்தை என்ன? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன பாருங்க, குளவி. ரெண்டாவது வார்த்தை குளவி. ஓகேங்களா? ரெண்டு வார்த்தையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரெண்டுக்கும் என்ன பொருள் அப்படி கேட்கிறாங்க. இப்ப நமக்கு வந்து லகர மொத்தம் என்ன இருக்குது, இந்த லகர வேற இருக்குது. ஓகேங்களா? லகரம் லா. ஓகேங்களா? மொத்தம் 3 இருக்குல்ல. இது நம்ம இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த குளவி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு வகை பூச்சி. ஓகேங்களா? இதுதான் ஆன்சரா வருது. ஓகேங்களா? அது ஒண்ணுதான் ஆன்சர் இருக்குது. இப்ப நமக்கு தெரியும் வீட்டுல குளவி கூடு கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பாத்திருக்கீங்களா, அந்த லா தான் பாத்தீங்கன்னா இந்த ல குளவி. ஓகேங்களா? இந்த குளவினா குழந்தைக்கு வரக்கூடிய லாவும் இந்த லாவும் ஒண்ணு. அப்போ இதுதான் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஈஸி தானே? ஓகேங்களா? மேற்படி மீதி ஆப்ஷன் தான் பாருங்களேன், சம்பந்தம் இல்லாம தான் இருக்கும். ஆன்சர் சொல்லிட்டேன். வாழை மீன் அப்படின்னா வாழை, அவங்களே சொல்லிட்டாங்க. இந்த 3 வாழை இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. வாழை ஓகேங்களா? 3 லை இருக்கு, பாத்துக்கோங்க. சரிங்களா? 3 லை இருக்குது. இந்த 3மே முக்கியம். இது வந்து மீன், நம்ம கூட இந்த வருஷம் மீன் வகை கேட்டிருந்தாங்கல்ல, அந்த வாழை மீன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய வார்த்தை தான், இளம் பெண்ணை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா வாழை அப்படின்னு சொல்லுவாங்க. வாழைன்னா நமக்கு தெரியும் மரம், வாழை மரம், நமக்கு படமே வந்திருக்கு வாழைன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்ப இந்த பாத்துக்கோங்க. அடுத்து கடல் அலை, இதுக்கு அலை, இதுக்கு வரவழைத்தல், அலைத்தல், கூப்பிட்டல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அலை. ஓகே, புரியுதா? கடல் அலைக்கு அலை, வரவழைத்தலுக்கு அலை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க பூச்சி, இது நம்ம சொல்லிட்டோம். இதுக்கு பாருங்க பறவைக்கு இந்த பறவை, இந்த கடலுக்கு வந்து பறவை, இந்த வேற இந்த வேற கவனிச்சுக்கோங்க. பறவை கடலுக்கு வந்து பறவை. ஓகேங்களா? பறவை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஓகேங்களா? ரைட். அப்ப இவ்வளவுதான். நான் மீதி எல்லா ஆப்ஷனும் சொல்லிட்டேன். இந்த ஆப்ஷனுக்கு இதுதான் குளவி. இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வந்தாலே குழந்தைக்கு வரக்கூடிய ஓகேங்களா? மேற்படி எதுவும் பெரிய அளவு கன்ஃபியூஸ் ஆகுது. ஈஸியானதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ரெண்டாவது கொஸ்டின் ஈஸி தான், கொஞ்சம் படிச்சவங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? நகர வேறுபாடு, இந்த ஓகேங்களா? நகர வேறுபாடு சின்ன 2 சொல்லி 3 சொல்லி சொல்றோம்ல, ஃபர்ஸ்ட் அது ஆக்சுவலா அதுதான் வரும். 3 சொல்லி தான் ஃபர்ஸ்ட் வரணும். இப்படி மாத்தி எழுதக்கூடாதே கூடாது. ஓகேங்களா? அல்பபெட்டல் ஆர்டர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் வருது. நகர வேறுபாடு. ஓகே, பாருங்களாமா. ஃபர்ஸ்ட் பாருங்க, அரண் அப்படின்னா சிவன் சொல்றாங்க. சரியானதான் கேக்குறாங்க. அரண் என்றால் சிவன் கிடையாது, தப்பு. ஓகே, அப்ப இந்த சிவனுக்கு என்ன அர்த்தம்னா அரண், இந்த அரண் தான் வரும். இன்னும் 2 சொல்லிதான். அப்ப இந்த அரணுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா மதில் சுவர்னு அர்த்தம். நம்ம பாதுகாப்பு. என் அரணை மீறி நீ வந்து விட்டாய், என் மதில் சுவரை மீறி நீ வந்து விட்டாய் சொல்லுவாங்கல்ல, அதுதான் அரண் அப்படின்னா மதில் சுவர். 2 சுழி என்னன்னா இங்கே பாருங்க, சிவனுக்கும் 2 சுழி என்னதான், இந்த அரணுக்கும் 2 சுழி என்னதான். கவனமா பாத்துக்கணும். ஓகேங்களா? ரைட். அடுத்து நமக்கு வந்து சரியான வைக்கிறாங்க, இது தப்பா புரிஞ்சிருக்கு, இது கிடையாது ஆன்சர். அடுத்து வந்துருங்க. அடுத்து அன்னம் மேல்வாய், 2 வார்த்தை முக்கியம். ஓகேங்களா? ஒண்ணு அன்னம், இன்னொன்னு அன்னம். ஓகேங்களா? 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த அன்னம்னா என்ன அப்படின்னா அன்னப்பறவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, ஒயிட் கலருக்குள்ள அன்னப்பறவை, அதுதான் அன்னப்பறவை. இது ஒரு பறவை இனம். அப்படி இல்லைன்னா சாதம், சோறு. நம்ம வீட்டுல சோறு போடுறாங்கல்ல, ஒரு டயலாக் கூட வரும்ல, இந்த டைம்ல நான் அன்னத்துல கைய வைப்பதே தவிர அடுத்தவங்க கன்னத்துல கைய வைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அன்னம்ங்கிறது ஒரு சோறு. ஓகேங்களா? அடுத்து இந்த அன்னம்ங்கிறது தான் மேல்வாய்க்குரிய பொருள், மேல்வாய்க்குரிய பொருள். ஓகேங்களா? இந்த அன்னம் பேர் தான் என்னது, மேல்வாய். அப்ப தெளிவா கவனிச்சுக்கணும். ஓகே, அப்ப இதுவும் தப்பா தான் இருக்குது. இந்த அன்னம்னா என்னதான், ஒண்ணு சாதம், அப்படி இல்லைன்னா அன்ன பறவையை குறிக்கக்கூடிய வார்த்தை தான். இந்த மேல்வாய்க்குரிய அர்த்தம் வந்து இந்த 3 சுழி இன்னுதான். ஓகேங்களா? அடுத்து வரலாமா? அடுத்து வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க எல்லாத்தையுமே. அடுத்து இந்த டியை பாருங்களேன், ஊன் உணவு அப்படின்னு சொல்றாங்க. 2 வார்த்தை. ஓகேங்களா? ஒண்ணு ஊன், இன்னொன்னு ஊன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த ஊனுக்கு தான் உணவுன்னு சொல்லுவாங்க. இந்த ஊனுக்கு இறைச்சின்னு அர்த்தம். ஓகேங்களா? இறைச்சி.
ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம். ரெண்டு சுழி இன்னும் வந்தா அதுக்கு பேரு இறைச்சி, மூணு சுழி இன்னும் வந்தாதான் அதுக்கு பேரு உணவு. ஓகேங்களா? அப்ப இதுவும் தப்பு. அப்ப மீதி இருக்க ஆப்ஷன் தான் கரெக்ட். இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அனல் என்றால் தாடி, எஸ் இது கரெக்ட் தான், சரியான இணை. அப்போ இந்த அனல் என்றால் நெருப்பு, தீ, அதெல்லாம் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அனல் என்றால் இந்த மூணு சுழி தாடின்னு சொல்லலாம், இந்த அனல்னா நெருப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? புரியுதா? ரெண்டு இது பார்த்துக்கோங்க. இது கரெக்டா புரிஞ்சிருக்குது. ஒரு ரெண்டு சொல்லிதான் நெருப்பு. நமக்கு தெரியும் அனலா இருக்குப்பா, வீடு இந்த ரூமே அனலா இருக்கு சொல்லுவாங்கல்ல. அப்ப நெருப்பா இருக்கு, தீயா இருக்கு, வெக்கையா இருக்கு, வார்த்தைலாம் பயன்படுத்துவாங்க நினைக்கிறேன். வெக்க, ஓகேங்களா, வேவுது, ஓகேங்களா, இதெல்லாம் இந்த ரெண்டு சொல்லிதான். இந்த அனலுக்கு தாடியை தான் என்ன சொல்றாங்க, அனல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரியானதா இருக்கிறாங்க. ரொம்ப அருமையானது. முக்கியம் முக்கியம் முக்கியம். பாத்துக்கோங்க. அடுத்து பிரித்தெழுதுக, சின்னால் பிரித்தெழுதுக. அதான் கவனிச்சுக்கோங்க. பிரித்தெழுதுக தான் ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதணும். குரூப் 4 என்னமோ ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் என்னமோ தான் வந்தது. ஆனா போன தடவை குரூப் 2, போன தடவை பழைய சிலபஸ்க்கு கூட நிறைய கொஸ்டின் வந்தது. குரூப் 2 கூட வேற நிறைய கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? 3 கொஸ்டின் தான் கேட்கறதுக்கு எதிர்பார்க்கலாம். பிரித்தெழுதுகலாம் இந்த தடவை தான் கேட்கல. இப்போ பிரித்தெழுதுக எப்போ எழுதும் போது ஒரு சொல்லை பிரிக்கும் பொழுது ரெண்டு சொல்லுமே பொருள் தர மாதிரி மேக்சிமம் பிரிங்க. அதுதான் மேக்சிமம் ஆன்சரா வருது. ஓகேங்களா? ரெண்டு சொல்லுமே பிரிக்கக்கூடிய 2ஓ 3ஓ சொல்லு மேக்சிமம் பொருள் தரணும். ஓகேங்களா? மீனிங் தரணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா புணர்ச்சி விதி அது இருக்கணும். ஓகேங்களா? ரெண்டுமே ஒரு சில டைம் வருது, ஒரு சில இடத்துல இது மட்டும் வரும், ஒரு சில இடத்துல அது மட்டும் வரும். ஓகேங்களா? மேக்சிமம் நான் சொன்ன மாதிரி பொருள் தரக்கூடிய விஷயமா புரியுங்க. ஓகேங்களா? சின்னால் நீங்க சும்மா சின் கூட்டல் ஆள் கூட்டினா சின்னால் வந்துருக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? சார் சின் கூட்டல் நாள் அப்படியே சேர்த்து எழுதுனா சின்னால் வந்துருது. இதெல்லாம் என்னது, சின்ன என்ன, இந்த நாளுங்கிற வார்த்தையே கேள்விப்பட்டிருக்குமா? தப்பு. ஓகேங்களா? அடுத்து சின் கூட்டல் நாள், சின்னால் வந்துருமா? இந்த நேவா மாறுதா? மேபி மாறலாம், இலக்கண விதிப்படி சின்ங்கிற வார்த்தை இருக்குது, தப்பு விட்டுருங்க. அப்ப இங்க சின் கூட்டல் ஆள் இருக்குது, இதையும் விட்டுருங்க. ஆன்சர் சித கூட்டல் நாள், இதுதான் கரெக்ட், பெஸ்ட். இந்த சிதங்கிற வார்த்தைக்கு பொருள் இருக்குது, இந்த நாளுக்கும் பொருள் இருக்குது. அப்ப சித நாள், சின்னாள். அப்ப சின்னால் அப்படின்னா சில நாட்கள், சில நாட்களுக்குள்ள நான் அந்த வேலையை முடிச்சிடுறேன், சின்னால வேலை முடிச்சிடுறேன். ஓகேங்களா? சில நாட்களுக்குள்ள அந்த வேலையை முடிச்சிடுறேன். அப்போ பிரித்து எழுதும் போது பொருள் தர மாதிரி பிரித்து எழுதிக்கோங்க. இலக்கண விதிகளும் இருக்குது, இலக்கண விதிகளை படிச்சுக்கோங்க. நிறைய இலக்கண விதிகள் தான் கேட்கறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். இந்த தடவை குரூப் 4 எந்த ஒரு இலக்கண விதியையும் கொஸ்டினா கேட்கல. ஓகேங்களா? அதுக்காக அடுத்த தடவை கொஸ்டின் எடுக்கலாம்னு நினைச்சிடக்கூடாது. இலக்கண விதிகளும் வரலாம். ஓகேங்களா? இலக்கண விதியும் படிச்சுக்கோங்க, பொருள் தர மாதிரியும் படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் தவறானது. திருப்பியும் சொல்றேன், புது மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல நிறைய ஹெட்டிங்ல தவறானது தவறானது தான் கேட்கறாங்க. உதையாவது போல்டு பண்ணி கொடுப்பாங்க. இப்பெல்லாம் போல்டு பண்ணியே கொடுக்கறது கிடையாது. நிறைய பேர் இப்போ ஜிஎஸ் தப்பு பண்ணவங்க எல்லாமே தவறானதை படிச்சுட்டு படிக்கும்போது சரியானதுனே படிச்சுட்டு ஆன்சர் பண்ணிடுறாங்க. சரிங்களா? பார்க்கலாமா? இப்ப தவறானங்கிறாங்க. அ இ உ கமா, அ இ உ என்னும் சுட்டெழுத்து பின் வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. ஆமா, 100% உண்மை. உதாரணத்துக்கு அச்சட்டை அப்படின்னு சொல்றோம். ஆமா, ஓகேங்களா? வல்லினம் மிகுது. ஓகேங்களா? அடுத்து அவ்வீடு, வல்லினம் மிகுது. புரியுதா? வல்லினது கசட தவற. ஓகேங்களா? அதுதான் மேக்ஸிமம் இது பண்ணணும். அவ்விடல விட்டுருங்க. அச்சட்டை, புரியுதா? அப்போ இச்சட்டைன்னு சொல்லலாம். அது பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஊர் அதுதான் வல்லினம் மிகும். ஆனா மெயினா உப்பக்கம் வார்த்தை வருது, கேள்விப்பட்டிருப்பீங்க. முதுகு பக்கம்னு அர்த்தம். உப்பக்கம்னா முதுகு பக்கம். இப்போ வருது கசட தவறையில வல்லினம் மிகுது, இப்போ வருது. அப்ப அ இ உ இந்த 3 சுட்டெழுத்துக்கு பின்னாடியும் வல்லினம் கண்டிப்பாக மிகும். ஓகேங்களா? ரைட், அப்ப கரெக்ட் தான். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி பின் வல்லினம் மிகுமா? 100% மிகும் தான் செய்யும். அது நமக்கு விதிகளே இருக்குது. நீங்க விதிகளையே படிக்கணும். 20 விதிகள் இருக்குது. எந்த டைம் தான் வல்லினம் மிகும், எந்த டைம் தான் வல்லினம் மிகாதுங்கிற விதிகளை படிக்கணும். அதுல ஓரெழுத்து ஒரு மொழி பின் கம்பல்சரி வல்லினம் மிகும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, 7ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். 7ஆம் வேற்றுமை என்னது? ஐ, ஆல், கு, இன், அது, கண். ஓகேங்களா? கண். அப்போ அதுலயும் வல்லினம் மிகும். கண்ணு மறைந்து வரணும். தொகைன்னு கொடுத்திருக்காங்க. தொகைனாலே அந்த கண்கிற வார்த்தை மறைந்து வரணும். ஓகேங்களா? அப்போ அதுலயும் வல்லினம் மிகும் சொல்றாங்க. ஈஸியான ஆப்ஷன் 4 ஆப்ஷன் சும்மா ரீட் பண்ணி தெரிஞ்சிடும். ஏன்னா வல்லினம் மிகாமல் இருப்பதற்குரிய ரூல்ஸ் இது இருக்குது. வியங்கோல் வினைமுற்றுக்கு பின் வல்லினம் மிகும் அப்படி சொல்றாங்க. தப்பு. இதுதான் ஆக்சுவலா தப்பு. மிகாது ஆக்சுவலா. அப்போ தவறானதாக ஆன்சர் தான். எப்படி சார் வியங்கோல் வினைமுற்றுனா என்ன? அப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன ஈஸியா சொல்லிடுறேன். இந்த வார்த்தைக்கு என்னைக்காவது நம்ம இந்த வார்த்தையை அதிகமா படிச்சிருப்போம். என்னைக்காவது இதுல இத்து வருமா? வரவே வராது. அதுல பாருங்க, வாழ்க தமிழ் அப்படிதான் சொல்லுவோம், அப்படிதான் எழுதுவோம். நிறைய இடத்துல அந்த வார்த்தையை பார்த்திருப்போம். ஆனா எங்கேயுமே இத்து பாருங்க. அப்படி நான் இந்த இடத்துல இத்து போட்டு பாக்குறேன் பாருங்களேன். இந்த வார்த்தையை பார்க்கும்போது இந்த வார்த்தை நம்ம எங்கேயோ பார்க்கலாங்கிறது தெரிய வரணும். சரிங்களா? அப்ப பார்க்கதான் இப்ப தப்பு. ஓகேங்களா? அப்ப இத்து வரக்கூடாது. வாழ்க தமிழ். அப்ப இந்த வாழ்க
ஆகங்கிற வார்த்தை வியங்கோல் விடைமுற்று. அப்போ வியங்கோல் விடைமுற்றுக்கு பின் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? அப்ப மிகவும் கொடுத்துருக்காங்க, தப்பு. ஓகேங்களா? அவ்வளவுதான். விதிகள் தான் மேக்சிமம் விதிகள். சந்திப்பிலைக்கு விதிகளை படிச்சீங்கனாலே ஒரு 2-3 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் அடிச்சிடலாம். இன்னும் நிறைய சந்திப்பிலை 100% கரெக்டா பண்ணோம்னா பிராக்டிஸ் தான். நிறைய பழக்கப்படுத்தணும், நிறைய வார்த்தைகள், நிறைய சந்திப்பிலையை வச்சு மட்டுமே கொஸ்டின்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் போட்டு போகணும். அதுக்கு ஒரே நாள்ல உட்காந்து 100 கொஸ்டின் போட்டு போகக்கூடாது, சலிச்சு போயிடும். ஓகேங்களா? டெய்லியும் டெஸ்ட் போடும்போது ஒரு 10-20 கொஸ்டின் சந்திப்பிலைக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்கன்னா அசால்ட்டா 2-3 கொஸ்டின் கேட்பாங்க, கம்பல்சரி அடிச்சிடலாம். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டி தான். மீதி எல்லாத்துக்குமே வல்லினம் மிகும். அப்போ இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகும், ஒரு எழுத்து மொழியில வல்லினம் மிகும், வேற எதாவது வல்லினம் மிகும். விதிகள் ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்படியே வேற எதாவது உதாரணத்துக்கு அந்த, இந்த, அப்படி, எப்படி, இதுதான் வல்லினம் மிகும். என, ஆக, மற்று, இனி, தனி, மற்று, இதுதான் வல்லினம் மிகும். என, ஆக, இனி, தனி, மற்று, இந்த மாதிரி வார்த்தைக்கு பின்பு வல்லினம் மிகும். அடுத்து வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வல்லினம் மிகக்கூடிய விதிகள் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துல வல்லினம் மிகும். கூவா குயில், அப்படி கூவா குயில், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், அதன் பின் வல்லினம் மிகும். ஓகேங்களா? இந்த மாதிரி வல்லினம் மிகக்கூடிய விதிகளை படிச்சு 8, 10 என்ற எண் பெயர் பின் வல்லினம் மிகும். ஓகேங்களா? ரைட்டா? அடுத்து போலாம். அடுத்து 5வது. அடுத்து பாருங்க, பிரித்தெழுதுக. திருப்பியும் சொல்றேன், பிரித்தெழுதுக. நான் சொன்ன வார்த்தையை மைண்ட் வச்சுக்கோங்க. பொருள் தரும்படியாக 2ஆகவோ 3ஆகவோ பிரித்தெழுதுக. பிணி நோயுற்றார். ஓகேங்களா? வார்த்தை பெருசா இருக்கும் போது மேக்சிமம் 3ஆ பிரிக்கிற மாதிரி தான் நமக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் வந்திருக்குது. 2ஆ இருக்குன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 3 இதை பாருங்க. பிணி நோயுற்றார் பாருங்க, இந்த 2 வெயிட் பண்ணி வச்சுக்கோங்க. பிணி கூட்டல் நோய் கூட்டல் உற்றார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு பிணி கூட்டல் நோய் கூட்டல் அற்றாருங்கிறாங்க. எப்படி அற்றார் வந்து இங்க யுற்றாரா மாறும்? யூ வந்திருக்குன்னா இ பிளஸ் ஊதா. ஓகேங்களா? இப்ப யூங்கிற வார்த்தை நம்ம எப்படிதான் பிரிக்கலாம்? இ பிளஸ் ஊதா. அப்போ பிணி உற்றார், இதுதான் கரெக்ட். பிணி கூட்டல் நோய் கூட்டல் உற்றார். பிணினால ஒரு வார்த்தை, நோயினால ஒரு வார்த்தை, உற்றார்னால ஒரு வார்த்தை. சார் அப்படி பார்த்து இங்க சொல்லாமே பிணி நோய் கூட்டல் உற்றார் அப்படின்னு சொல்லலாமே, சொல்லலாம். ஆனா பெஸ்ட் எது? அதுதான் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், நம்ம எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் எது அதான் சூஸ் பண்ணணும். மேபி 2 கூட ரைட்டா இருக்கிற மாதிரி தோணலாம். ஒரு சில நேரங்கள்ல 2மே ரைட்டா கூட வரலாம். வந்தாலும் சூஸ் த பெஸ்ட், அதுதான். சரிங்களா? அடுத்த வார்த்தை எஸ். திருப்பி லஹர லஹர வேறுபாடு. விளை, விளை, விளை. ஓகேங்களா? 3 வார்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க, அர்த்தம் சொல்லணும். இதுல நம்ம அதிகமா நம்ம பழக்கப்படுத்திய வார்த்தை விலை. எப்ப அந்த செருப்பு விலை என்ன? எப்ப அந்த டிவி விலை என்ன? கேட்போமா இல்லையா? அந்த சேர் விலை என்ன? கேட்போமா இல்லையா? அப்போ விலைங்கிறது ஒரு பொருளுக்குரிய மதிப்பு. இப்ப விற்றல் கிடையாது, வருமானம் கிடையாது. இப்போ 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. பொருளின் மதிப்பு, பொருளின் மதிப்பு முடிவு போச்சு. ஓகேங்களா? ரைட். அடுத்து இந்த விலைக்கு என்ன அர்த்தம் பேசுவோம். இதையும் நம்ம ஊர்ல பேசியிருப்போம், எப்போவாவது பேசியிருப்போம். எப்பா ஊர்ல நல்ல விளைச்சது இருக்குப்பா. எப்படி? நல்ல விளைச்சது இருக்கு. ஓகேங்களா? நல்ல விளைச்சதுன்னா என்னது? நல்ல பயிர் விளையுது. ஓகேங்களா? அப்புறம் நல்ல விளைச்சல் வந்தா நான் உனக்கு சம்பளம் கூட்டி தரேன். ஓகேங்களா? இந்த வார்த்தை தான் ஊர்களில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கிராமத்துல. அப்போ விளைச்சல் அப்படிங்கிறது வந்து ஒரு உண்டாகுதல், வளருதல்னு சொல்லலாம். நான் உண்டாகுதல் தான் கரெக்ட். அப்படி பார்த்தா இது ஆக்ஷன் போட்டுடலாம். இதுல கூட வெயிட் பண்ணுங்க. விளை அப்படின்னா என்ன அர்த்தம்னா விருப்பம்னு அர்த்தம். ஓகேங்களா? விளைனா விரும்பு, விரும்பு, விருப்பம் அப்படின்னு அர்த்தம். அப்போ விரும்புன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் வந்து பெஸ்ட்னா இதுதான் சொல்லலாம். ஓகேங்களா? டி தான். ஓகேங்களா? விளைனா பொருளின் மதிப்பு, விளைனா உண்டாகுதல், விளை அப்படின்னா என்னது? விரும்பு அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? டி புரிஞ்சது? ஆன்சர் பாருங்க, எளிமையானதுதான். அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, சந்திப்பிழை. இதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டானதா. டிஃபிகல்ட் சொல்லக்கூடாது, ஈஸி தான். அது கவனிங்க. சந்திப்பிழை இல்ல அப்படி சொல்றாங்க. அப்ப சந்திப்பிழை இருக்கக்கூடிய மிஸ்டேக் எதுல இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கிறாங்க. ஓகேங்களா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கீழ இருந்து வரவா? அடையாள எண்ணை உருவாக்கு. எங்கேயுமே சந்திப்பிழை போடுற அளவுக்கு எங்கேயும் வார்த்தையே இல்லை. அதனால விட்டுருக்கிறது கரெக்ட் தான். இது கரெக்டா இருக்கு. நமக்கு தப்பா இருக்குதானே இருக்கிறாங்க. ரைட். அடுத்து விற்பனை கருவி இயங்குகிறதா அப்படிங்கிறாங்க. ஓகேதா? தப்பா இருக்குதா? கரெக்டா இருக்கு. விற்பனை கருவி ஐ வருது. ஓகேதா? ஐக்கு வரணும். ரைட்டு, கரெக்ட் தான். இது கடவு சொல்லை செறிவார். கடவு இச்சு வரும், சொல்லை ஐ வருது, இச்சு வரும், சரிபார். ஏன் சார் ஐ வந்தாரே அந்த சவுண்ட் வந்தாலே இச்சு வரணும்? ஆமா, ஐ என்பது 2ஆம் வேற்றுமை தொகை. ஓகேங்களா? 2ஆம் வேற்றுமை தொகை அல்லது 2ஆம் வேற்றுமை வெளிப்படக்கூடிய பொருள்ல கூட என்ன வரும்? வல்லினம் மிகும். ஓகே, வெளிப்படுது. ஐ வெளிப்படுதுங்க, சொல்ல முடியுதுங்க, வெளிப்படுது. அப்ப அதுலயும் வல்லினம் மிகும். அடுத்து வங்கி கணக்கை பயன்படுத்து. அப்ப இதுல என்ன வரணும்? இக்கு வரணும். வங்கி கணக்கை பயன்படுத்து அப்படின்னு வரணும்.
ஆனா இங்க பிழை உள்ள கேட்கிறாங்க. அப்ப இங்கதான் இக்கு வரல நமக்கு கொஸ்டின்ல. அப்ப இதுதான் ஆன்சர். புரியுதா? விதிகள் தான். இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படக்கூடிய இடத்துல வல்லினம் மிகும். ஓகே, இரண்டாம் வேற்றுமை தொகையிலையும் வல்லினம் மிகும். ஓகே, அடுத்து பாருங்க, செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. என்னது? செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ். இதுல என்ன விதியின் படி புணர்ந்துள்ளது? இப்போ விதிகளை குரூப் 4 கேட்கலங்கிறதுக்காக கொஞ்சம் ஒமிட் பண்ண வேணாம், படிச்சுக்கோங்க. அது எதுக்கு சொல்றேன். ஓகேங்களா? கேட்கறாங்க கேட்கல நினைச்சு விடதான் நம்ம வந்து பின்தங்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் ஒரு கை பார்த்து வைங்க. ஓகேங்களா? இப்ப விதி ஃபர்ஸ்ட் என்னது? இந்த மை எங்கேயோ போச்சு. அப்ப மைய போனாலே ஒரே விதிதான், ஈறு போதல். முடிஞ்சு போச்சு. பாருங்க, எல்லாத்துலயும் ஈறு போதலுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து பாருங்க, மை அதுக்கப்புறம் செந்து தமிழ் அப்படியே தான் இருக்குது. இந்த இம்மு தான் இந்தா மாறுது. ஓகேங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? இத்து இருக்கு. அதுக்கு இத்துக்கு ஏத்த மாதிரி இந்த தேக்கு ஏத்த மாதிரி தகரத்துக்கு ஏத்த மாதிரி நகரம் வருது. முன்னின்ற மெய் திரிதல், அதுதான் அடுத்து. ஓகேங்களா? அப்ப ஈறு போதல் முன்னின்ற மெய் செய் கிடையாது, மெய் திரிதல். ஓகேங்களா? முன்னின்ற மெய். இப்போ முன்னாடி என்ன இருக்குது? தமிழ்ங்கிற வார்த்தை இருக்குது. பின்னாடி என்ன இருக்குது? செம் மை அப்படின்னு இருக்குது. நமக்கு ஈறு போதல் விதியின்படி மை போய்விட்டது. அப்ப மீதி என்ன இருக்குது? செம் கூட்டல் தமிழ் தான். இந்த தகரம் வர்றதுனால அதுக்கு முன்னாடி இருக்கிற மெய் வந்து இம்மு மெய். ஓகேங்களா? சரி, இனமிகள் அதெல்லாம் சொல்லக்கூடாது. இனமிகள்னா புதுசா உருவாகணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய இம்முங்கிற மெய்யெழுத்து இந்தா மாறுது. அப்போ தகரம் இருக்கிறதுனால நகரமா மாறுது. அப்போ இம்மை இந்தா மாறினா சென் தமிழ். முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? முடிஞ்சது. அடுத்து ஆன்சர் ஏப்பா. 8வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் எளிமையானது. தவறானதை தேர்ந்தெடு. தவறுன்னு கேட்கிறாங்க. பாத்துக்கோங்க. இப்போ தமிழ் பேச்சு பூ பிளஸ் கல் பூக்கள். அடுத்து வந்து தமிழ் கூட்டல் பேசு தமிழ் பேசு. ஓகேங்களா? எப்பவுமே நல்லா கவனிச்சுக்கோங்க. தமிழ் இந்த வார்த்தைக்கு பின்னாடி வரக்கூடிய எழுத்துக்கு வல்லினம் மிகும். ஓகேதா? தமிழ் கூட்டல் பேச்சு தமிழ் பேச்சு. கரெக்ட். ஓகேதா? நமக்கு தெரியும், ஓரத்து ஒரு மொழி பின்னும் வல்லினம் மிகும், பூ பெயர் பின்னும் வல்லினம் மிகும். ஓகேதா? பாருங்க, பூ வந்திருக்கு. அப்ப பூக்கு அப்புறம் வார்த்தைக்கூடிய இருந்தாலே கண்டிப்பா வல்லினம் மிகும். பூக்கள் நம்ம எழுதுவோம்ல, பூக்கள். கரெக்ட் தான். இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். தமிழ் கூட்டல் பேசு தமிழ் வந்தாலே இச்சு வரும். இப்பு கசாட தப்பரா வரணும்னு சொல்லியிருக்கோம்ல. அப்ப இப்பு வரணும். ஆனா இங்க பூ போடுறதா இதுதான் தப்பா இருக்குது. தவறானது கேட்கிறாங்க. 3 மட்டும்தான் தவறானது. சரிங்களா? ரைட். அடுத்து போலாமா? அடுத்து தவறான இணையை கண்டறிக அப்படி கேட்கிறாங்க. எது தப்பா இருக்குன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ வார்த்தைகளை புரிஞ்சு அர்த்தம் தெரிஞ்சாதான். ஓகேதா? கிரி என்றால் மலை, நமக்கே தெரியும். ஓகேதா? ரத்தினகிரி வேலூர் இருக்கு, ஒரு மலைக்கு மேலதான் இருக்குது. கிருஷ்ணகிரி மலைக்கு மேலதான் இருக்குது. அப்ப கிரிங்கிற வார்த்தை வந்தாலே மலை என்பது பொருள். கீரி அதே நெடில். ஓகேதா? கீரி அப்படின்னு வந்தாலே அது ஒரு உயிரினம் தானே. நமக்கு தெரியும் கீரி பிள்ளை சொல்லுவோமா? அப்போ கீரி பிள்ளைனா ஒரு தவறக்கூடிய உயிரினம். ஆமா, கரெக்ட் தான். இதுவும் பிழை என்றால் நீ பிழை இழைத்து விட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நீ தவறு இழைத்து விட்டாய். அப்ப இதுவும் என்னதுதான், சரியாதான் இருக்குது. பீழை என்றால் அரங்கம்ங்கிறது அர்த்தம் கிடையாது. பீழை என்பதன் பொருள் அழுக்குன்னு அர்த்தம். பீழை என்பதுடைய பொருள் என்ன? அழுக்குங்கிறது அர்த்தம். தவறானதான் கேட்கிறாங்க. இதுதான் தவறு. புரிஞ்சு போச்சு? எனக்கு புரியுதா? தெளிவா படிச்சுக்கோங்க. பீழை என்பதன் பொருள் அரங்கம். ரைட். அடுத்து போலாமா? அடுத்து வந்துருங்க. அடுத்து சீரிய ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை திருப்பி இந்த ரகர வேறுபாடு தான். இந்த ரீக்கு வந்தா என்ன, இந்த ரீ என்ன, நிறைய வார்த்தை இருக்கு இதுல. ஓகேதா? அரி. ஓகேதா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீரிய இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸானது ப்ரீவியஸ் இயர்ல. ஓகேதா? சீரிய அப்படிங்கிற வார்த்தை. அப்ப இந்த ரீக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கானா, தாய்மாமன் சீர் கொண்டு வராரு. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேதா? சீர் அந்த வார்த்தை. அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நிகழ்ந்தது, சீரும் செம்மையுமாக நிகழ்ந்தது, சீரும் சிறப்புமாக நிகழ்ந்தது. இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப சீரிய இந்த ரீ வந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, இது தூக்கிக்கூடாது. இந்த ரீ வந்தாலே என்ன அர்த்தம்? ஒரு சிறப்பான அப்படின்னு அர்த்தம். அப்ப இது வராது, இது வராது. 2 தான் சிறப்பான இருக்குது. ஓகே, 2ல ஏதாவது தான். அடுத்து இந்த சீரிய அப்படின்னா பாம்பு சீரியது சொல்லுவாங்கல்ல, பாம்பு சீரியது. ஓகேங்களா? புலி சீறி பாய்ந்த புலி சொல்றாங்க. சீரினா என்னது? பாம்பு சும்மையா சீரும்? ஏதாவது நம்ம அதை சீனாதான் சீரு, ஏதாவது கோவப்படுத்துறாதான் சீரும். அப்ப சீருதுன்னா இந்த சீரியக்கு சினந்தன்னு அர்த்தம். கனிவானதான் கிடையாது, அடிச்சிருங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். ஆப்ஷன் எலிமினேஷன் தான். பாருங்க, 4 ஆப்ஷனை நான் ஒரு பொருளை வச்சு 2ஆ உடைச்சிட்டேன். அடுத்து மீதி 2 தான். அர்த்தம் தெரிஞ்சா நம்ம போடலாம். அவ்வளவுதான். சுத்தமா தெரியலன்னா 4க்கு 2.
சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சுத்தமா தெரியவே இல்லை போதுதான் நாளையுமே நம்ம கெஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓரளவுக்கு நீங்க படிச்சிருந்தாலே 2 எலிமினேட் பண்ணலாம், மீதி 2 பாருங்க. அப்போ 4ல 1 சூஸ் பண்றது எப்படி இருக்குது, 2ல 1 சூஸ் பண்றது எப்படி இருக்குது, தப்பாவதற்கு கொஞ்சம் கம்மியாகும். அப்போ ஆப்ஷன் டி இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மறுப்பு மறுப்பு. ஓகேங்களா? அவ்வளவு திருப்பி அதே மாதிரி மறுப்பு மறுப்பு ஒளி வேறுபாடு. இந்த மறுப்புனா என்ன அர்த்தம்னா தந்தம்னு அர்த்தம். ஓகே, இந்த மறுப்புனா எதிர்ப்புன்னு அர்த்தம். ஓகேங்களா? நான் இதற்கு மறுப்பு தெரிவிக்கிறேன், ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அந்த முடிவுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மறுப்புனா இந்த தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். இந்த மறுப்புனா யானையுடைய தந்தம் இருக்குல்ல, அதுதான் மறுப்பு, யானையின் மறுப்புன்னு சொல்லிட்டு சங்க இலக்கியங்கள்ல குறிப்புகள் உண்டு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். அதாவது சந்திப்பிழை விதிகள்ல வல்லினம் மிகக்கூடிய விதிகள்ல பின்வருவனவற்றில் எந்த எண்ணுக்கு பெயர்களை தவிர மற்ற எண்களில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறாங்க. இப்ப 2 எண்ணு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 8, இன்னொன்னு 10. இந்த 2 எழுத்துக்கு, இந்த 2 வார்த்தைக்கு அப்புறம் நமக்கு வல்லினம் ஒரு வார்த்தை வருதுன்னா அதுல கண்டிப்பா வல்லினம் மிகும். ஓகேங்களா? அப்ப 8 10 சி. ஓகேங்களா? 8 10 என்ற சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். மீதி எல்லாத்துக்குமே என்ன தெரியாது, மீதி எல்லா சொல்லு இருக்குது. இப்ப 2ன்னு வருது, வல்லினம் மிகாது. ஓகேங்களா? 5ன்னு வருது, வல்லினம் மிகாது. ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேங்களா? அடுத்து போலாமா? அடுத்து நாம் இப்பொழுது. ஓகேங்களா? நாம் இப்பொழுது. ஓகேங்களா? நாம் இப்பொழுதுன்னு நான் சொல்லல, நாம் இப்பொழுது அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்போ திருப்பியும் சொல்றேன், பொருள் தருமாறு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? சார் நாம் கூட்டல் இப்பொழுது பொருள் தருது சார், அடிச்சு தூக்கி போட்டு போயிருங்க. ஓகேங்களா? அப்படி சேர்த்தோம்னா அந்த வார்த்தை வேற மாதிரி வந்திருக்கும். இங்க எப்படி இருக்குது பாருங்க, நாம் இப்பொழுது, நாம் இப்பொழுது. ஓகேங்களா? அப்ப சார் பிரிச்சோம்னா கரெக்டா வந்துருமே சார், இங்க எம்ம கூட்டல் இ, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலான விதிகள் எப்படி பிரிச்சிருமே சார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா இதுக்கு இது ஆன்சர் இல்லாம இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஏ கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஏ கிடையாது. நாம் கூட்டல் இ கூட்டல் பொழுது. நா இ கூட்டல் பொழுது. ஈங்கிறது ஒரு சுட்டு எழுத்தாக இருக்குது. பொழுது என்பது அர்த்தம் புரியுது, நாமுங்கிறது அர்த்தம் புரியுது, ஈ என்பது சுட்டெழுத்தாக பயன்படுகிறது. இது இங்கு இவ்விடம் சுட்டெழுத்து வருதுல, அதுக்காக பயன்படுது. சரிங்களா? ரைட். அப்ப அதுக்கு வந்து வித்தியாசம் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பி. சந்திப்பிழை. திருப்பி சந்திப்பிழை வருது பாருங்க. பிழை உள்ள உள்ள எது மிஸ்டேக் இருக்கு அதுதான் பார்க்கலாமா? எது மிஸ்டேக் இருக்குது? வெள்ளிக்கிண்ணம் விலை அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளி இக்கு வருது, வெயிட் பண்ணுங்க. அந்த பையனாக, இந்த பையனா இப்படி சொன்னான், அந்த இந்த எந்த வல்லினம் மிகும். அப்படி இப்படி இப்படி வல்லினம் மிகும். ஓகே, 2மே வல்லினம் மிகுது. இது கரெக்ட் தான் மேக்சிமம். கொள்ளை கிணற்றிலே வெண்ணிலா பந்து. லா வருது, இங்க கொள்ளை ஈ வருது, இக்கு வருது, சரிதான். நாடகம் என்பது உலக நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடி. உலக நிகழ்ச்சிகளை ஐ. ஓகேங்களா? வேற்றுமை உருவு வெளிப்பட்டு நிக்குது, இக்கு வரணும். ஓகேங்களா? வேற்றுமை உருவு வெளிப்பட்டு நிக்குது, இக்கு வரணும். ஆன்சர் டி. முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்போ வெள்ளி கிண்ணம். ஓகேங்களா? சார் வெள்ளி கிண்ணம் விலை அதிகம். இந்த வெள்ளி கிண்ணம் வரலாம். ஓகேங்களா? இகர. ஓகேங்களா? இந்த இகர உகர அகர ஈற்று வினையச்சத்துல ஒரு சில இடங்கள்ல வல்லினம் மிகுது. அப்படி பார்க்கும்போது சார் வெள்ளிங்கிறது ஒரு ஒரு பெயர் சொல்லா இருக்கலாமே அப்படின்னா, ஆனா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வெள்ளி கிண்ணம் சொல்றோம்ல, வெள்ளி ஒரு பெயர் சொல்லா இருந்தாலும் இந்த அகர இகர வீற்று நட்சத்திரனால வல்லினம் மிகுது. இதுதான் பெஸ்ட். தவறானதானே இருக்கிறாங்க, தவறாதான் இருக்குது. இதுதான் எக்கு வரணும், கண்டிப்பா வரல. ரைட், அவ்வளவுதான். ஓகே, இதை சந்திப்பிலாம் பழக்கப்படுத்தும் நிறைய. அடுத்து திருவல்லிக்கேணி பாருங்க, பிரித்தெழுதுக்கு 4-5 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இதுலயே திருவல்லிக்கேணி. சார் திருவள்ளி கூட்டல் கேணி. சார் திரு அள்ளி கூட்டல் கேணி தப்பு. திருவள்ளி கூட்டல் கேணி கிடையாது, திரு கூட்டல் அள்ளி கூட்டல் கேணி. ஓகேங்களா? பொருள் தருது பாருங்க. திரு என்பது பொருள் தருது, கேணி என்பது பொருள் தருது, அள்ளி என்பது அள்ளி மலர்கள் இருக்கக்கூடிய ஒரு கிணறு பொருள் தருது. பாருங்க, பொருள் தரக்கூடியதான் மேக்சிமம் இருக்குது. பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் அனுபவம் தான். ஓகேங்களா? அனுபவத்தை வைத்து தான் நம்ம சொல்ல முடியும். அடுத்து கோட்டோவியம், ஃபேமஸான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சு வச்சுட்டு நினைக்கிறேன். கோடு கூட்டல் ஓவியம். ஐ திங்க் 6th புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வார்த்தை. ஓகே, பிரித்தெழுது இந்த இது 6th புக்ல இருக்கு நினைக்கிறேன். கோட்டோவியம், கோடு கூட்டல் ஓவியம். ஓகே, அடுத்து பாருங்களேன். அடுத்து 18வது 12 பண் கூட்டல் 2, 80 8 கூட்டல் 10, 5000 5 கூட்டல் 1000, 300 3 கூட்டல் 100. ஓகேங்களா? இது கரெக்ட், இது கரெக்ட். 80 8 கூட்டல் 10, இதுவும் கரெக்ட் தான். தவறானதான் இருக்கிறாங்க. 12 அப்படின்னா பண் கூட்டல் 2 இப்படிதான் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? பண் கூட்டல் 2 தான் சொல்லக்கூடாது. இது தப்பா இருக்கு, அதுதான் ஆன்சர். சரிங்களா? ரைட், அடுத்து போலாமா? அடுத்து மயங்கொழி பிழையற்ற வார்த்தையை தேர்வு செய்க. பாருங்க, மயங்கொழி தான். சந்திப்பிழையே கேட்கல. சந்திப்பிழை கேட்டாதான் கொஞ்சமாவது கடினம்.
மயங்கொலி பிழைனா என்னது? இந்த வார்த்தை இருக்குல்ல, லகர லகர லகர, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நகர நகர நகர, 6 வார்த்தை வந்துருச்சா? இன்னொன்னு இந்த 2 உண்டு, மொத்தம் 8 எழுத்துக்கள் தான் என்னது நமக்கு வந்து மயங்கொலி பிழைகள் சொல்லுவாங்க. இன்னும் 2 எழுத்து விட்டுனப்பா, நான் நான் நான், இந்த 2 எழுத்து உண்டு மயங்கொலி பிழையில. ஓகேதா? இதுல 3, இதுல 2, இந்த 2 எழுத்து சேர்த்தோம்னா மொத்தம் 8 எழுத்துக்கள் தான் மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதுல எது கரெக்டா எது தப்பா இருக்குன்னு சொல்லணும். அவ்வளவுதான். நான் ஊருக்கு, நான் நான்னா நான் 2 சொல்லி தான் வரணும். இந்த நான்ங்கிறது வட்டத்தின் ஒரு பகுதி, நான், அது வந்து தப்பு. ஓகே, நான் ஊருக்கு போக ஆயத்தமாக இருக்கிறேன், தப்பு இது. ஓகே, பிழை அற்றதான் இருக்கிறாங்க, பிழை இல்லாம இருக்குதுதான் இருக்கிறாங்க. தேரு திருவிழாவிற்கு சென்றனர், இந்த லா வரும், திருவிழாக்கு லா வரும், திருவிழா. ஓகே, சென்றனர், தப்பு. அடுத்து நல்ல எண்ணங்களே வாழ்வில் பெருமை. ஓகேதா? பெருமையை தரும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், இந்த லா கரெக்டா இருக்குது, இந்த எண்ணங்கள் கரெக்டா இருக்குது, இதுதான் கரெக்ட். வீட்டு வாசல் கோலம் போட்டனர். கோலம் இந்த லாவா? இந்த லா தான் கோலம். இந்த கோலம்னா இந்த கோலம் தான் இந்த வார்த்தை. இந்த வீட்டுல முன்னாடி கோலம் போடுவோமா, அந்த கோலத்துக்கு வந்து இந்த லா தான் வரும். இது தப்பா இருக்குது, இதுதான் சரியா இருக்குது. ஓகேங்களா? ரைட்டா? மயங்கொலி எழுத்துக்கள் 2 எழுத்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து கொஸ்டினே வருது. மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8. ஓகேங்களா? 8 எழுத்து இருக்கு. 8 எழுத்து, அதுதான் வந்து உங்களுக்கு மயங்கொலி எழுத்துக்களாக இருக்கிறது. ஓகேங்களா? புரிஞ்சு போச்சு? அவ்வளவுதான். 20 கொஸ்டின்ஸ நம்ம தமிழ் சிலபஸ் அடிப்படையில முதல் யூனிட் இருக்கிறது அழகு 1. அதுல இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக, சந்திப்பிழை, அப்புறம் வந்து லகர லகர, குறில் நெடில் வேறுபாடு, மயங்கொலி, இந்த விஷயத்த பார்த்துருக்கோம். ஓகேங்களா? வகுப்பு நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன், இன்ட்ரெஸ்டியா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய வகுப்புரையும் தொடர்ந்து பாருங்க. அப்படி வரவேற்பை பொறுத்து நம்ம ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போடலாமா வேணாமுங்கிறது நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.